நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயை ஒரு பக்கம் அணுவணுவாக கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அப்படியே சும்மா உயிரை ஒரு பக்கம் கையில் எடுத்துக்கிட்டு வெறும் உடம்ப தான் வெளியே பிடிச்சி தள்ளினாங்க நம்ம ராஜேஸ்வரி. ஏன்னா ராஜேஸ்வரியை தான் அம்மாவுக்கும் மேலே மரியாதை கொடுத்து பாசத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் கொடுத்தாரு நம்ம விஜய். அப்படிப்பட்ட நம்ம ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட அவமா வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லாமல், முக்கியமாக தம்பின்ற பாசமே இல்லாமல், டேய் உன்னை நான் சும்மாடா காசுக்கோசம் தான்டா யூஸ் பண்ணேன், இப்போ எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, நீ செல்லா காசுடா போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரத்த கண்ணீர் வருது. என்னடா நம்ம விஜய்க்கு இந்த நிலைமையா, விஜய் எப்படி வாழ்ந்த மனசன் அவரை போய் இப்படி பண்ணுறாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் பொழைக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நாளே ராஜேஸ்வரி பார்க்கணுமே அப்படியே கம்பெனிக்கு போகிறாங்க, ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, அப்படியே கலக்கிறாங்க. ஒரு பக்கம் நான் தான் இனிமேல் அந்த கம்பெனியோட எல்லாமே முதலாளியிலேருந்து A to Z நான் தான், இனிமேல் நான் சொல்கிறது தாங்க நடக்கும், இனிமேல் கௌதம் என்ற பேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதை கேட்டு உடனே அங்கே டவுட் கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, ராஜேஸ்வரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக சொல்லி விட்றாங்க. விஜய் அப்படியே சும்மா குப்பையில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து மேலும் மேலும் உழைச்சி முன்னேறி நான் வருவேன், யாரையும் நான் நம்பி இல்லை, என் புருஷனை எப்படி முன்னேற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இந்த சொத்து கேவலம், அந்த சொத்துக்காக தான் நீ ஆசைப்பட்டு போனேன், இதுக்கு மேலே சொத்து விஜய் சம்பாதிப்பார், சம்பாரித்து உனக்கு போட்டியாக வருவார், உங்கள் கம்பெனியை ஒரே அடியாக மூட வைப்பார். அதுக்கப்புறம் புரியும் திறமை இருக்கிறவங்க தான் எப்பவுமே முன்னாடி வருவாங்க, அடுத்தவங்களை பொட்டிங்கி சம்பாரிச்சா அது ஒன்றுத்துக்கும் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குன்னா பார்த்துங்களேன். மல்லி எதுன்னு சவால் விட்டு ஒரு பக்கம் வீட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கம்பெனி எல்லாம் ரொம்பவே கவர்மெண்ட் நிறைய டெண்டர் எல்லாம் வருது, இதெல்லாம் எடுத்து விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே போராடி போனோம். அதுக்கு நார்மலாக எப்படி இருந்தாலும் ஒரு 5 லட்சமான கையில் இருக்கணும். 5 லட்சம் யார்கிட்ட கேட்குறது, லோன் கேட்குறாங்க, லோன் அலைஞ்சு லோன் கேட்குறாங்க, யாருமே லோன் தர விரும்பலை. எங்கே போனாலும் அப்படியே சும்மா எந்த பக்கம் போனாலும் அடித்து துரத்துறாங்க நம்ம ராஜேஸ்வரி. எப்படி என்ன சவால் விட்டுட்டு போய் ஜெயிச்சிருவா, காசுக்கிற என்கிட்ட மோதறாளாவ, காசை வச்சு என்னென்ன பண்ண முடியும், எப்படி ஆட்ட முடியும்னு அவளுக்கு காட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மல்லி இந்த இடத்துல கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணாங்க. மல்லிக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, ஸ்பெஷல் டேலண்ட்டுன்னு யோசிக்கிறாங்க. அதை யோசிச்சு அதை அப்படியே சும்மா இங்கே கேதர் பண்ணுறாங்க. உடனே பார்க்கணுமே சாப்பாடு செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் ஆரம்பிக்கிறாங்க. சிம்பிளாக ஆரம்பித்து அப்படியே சும்மா கெத்து காட்டுறாங்க. ஒரு பக்கம் நான் தான் இனிமேல் இங்கே எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் அப்படியே சும்மா ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு செஞ்சு எட்டு போய் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகி எல்லாரும் சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மல்லி உன்னோட சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குது, சாம்பிள் எல்லாம் பிடிச்சிருக்கு, நீ டெய்லியும் இந்த மாதிரி எட்டுன்னு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதனா சின்ன ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், அது மட்டும் இல்லாமல் காது குத்தல், இந்த மாதிரி எல்லாம் சிம்பிளாக பண்ணுறவங்களுக்கோசரம் இதை ரொம்பவே எளிமையாக அது மட்டும் இல்லாமல் சீப்பான பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷங்க. நம்ம மல்லி எப்படியோ ஒன்று இனிமேல் முன்னேறி குரோத் ஆகி வந்துடுவாங்க, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சின்னு இருக்கோம். ஆனால் இதுக்கு மேலேயும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த இடத்துல. கரெக்டாக நம்ம மல்லி எங்கே ஒர்க்குக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் சாப்பாட்டை ஏதோ ஒன்று கெடுக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஆள் வச்சு ரெடி பண்ணுறாங்க. என்ன ஆள் வச்சாலும் எது வச்சாலும் மல்லிக்கிட்ட போனால் மல்லியோட நல்ல குணத்தை பார்த்து அவங்களும் மல்லிக்கு ஆதரவாக தான் திரும்புவாங்க. ராஜேஸ்வரி மாதிரி கேடு கட்டவங்க இல்லைங்க, எல்லாருமே காசு கலைஞ்சுன்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினச்சின்னு இருக்காங்க. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ராஜேஸ்வரியை மாதிரி கேவலமான அசிங்கமான கேரக்டர் தான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சரி போனது போச்சு ஆனதாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்படி நம்ம தொழிலில் நாம் தான் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் யோசிச்சுன்னு இருக்காங்க. யோசிச்சு 1 by 1 எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் சிறந்த முறையில் அப்படி சும்மா டெண்டரெல்லாம் எடுத்து சும்மா தள்ளுன்னு தள்ளி விட்டுருக்காரு. எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெண்டர் எடுக்கிறாருல, அந்த டெண்டரை நல்ல இதுக்கு சேல்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காசு வேணும்ல, அதுக்கோசரம் அதை அப்படியே டபுளாக சேல்ஸ் பண்ணுறாரு. அது மூலிமா காசு நம்ம விஜய்க்கு இரட்டிப்பாக கிடைக்கிது. இது மாதிரி ஒரு 5-6 பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நாம் சொந்தமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஏன்னா அந்த 5-6 பண்ணத்திலே இவருக்கு 15 லட்சம் கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இது போதும் நம்மளுக்கு. இதை வச்சு நம்ம எப்படியாவது நம்ம முன்னேறி வரணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்படி 1 by 1 நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி கிட்ட சொல்கிறாங்க, சரி நாம முன்னேறத்தோட மல்லியை முன்னேறது இன்னும் நல்லா இருக்குமே, மல்லி இந்த மாதிரி வீட்டிலேருந்து செஞ்சுட்டு போகிறதுக்கு ஒரு ஹோட்டல் வச்சுட்டா நல்லா இருக்குமே, ரெஸ்டாரண்ட் மாதிரி நல்லா பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். சரி அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை
அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறாங்க ரிலீஸ்க்கு. உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி வந்து எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னேறுங்கன்னு சொல்கிறாங்க. நான் முன்னேறினாலும் சரி நீ முன்னேறினாலும் சரி ரெண்டு ஒன்று தான். ஃபஸ்ட்டு எது நம்மளால் டக்குன்னு முடியுமோ அதில் தான் நம்ம இன்வால்வ் ஆகணும். உன்னால் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஆதரவாக இருக்கார். எல்லாமே மல்லிக்கு ஹெல்ப்பாக பண்ணியிருக்காங்க. மல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சும்மா ஆர்டர் இன்னும் பெருசாக பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 20,000 30,000 இப்போ வந்து 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி ஆர்டர் பல்காக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம மல்லியை கையிலே பிடிக்க முடியாது. ஆனால் இதை எப்படியான கெடுத்து விடணும், இந்த விஷயத்தை நாம் தான் முழுமையாக கெடுக்கணும், இவ எப்படி முன்னேறணும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வயிறு எரிஞ்சுன்னு இருக்காங்க. ஐயோ என்னடா இது இப்படி சொல்லிட்டு போனவ இப்போ என்னடானா இப்படி முன்னேறின இருக்காளே, இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரமாகவும் கோவத்தோடையும் ஒரு பக்கம் புயல் மாதிரி கிளம்பி இப்போ ஆமை மாதிரி போயின்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. ஏன்னா ராஜேஸ்வரியோட கம்பெனி இன்கம் எல்லாமே ரொம்பவே லோவாகிடுச்சுங்க. ஏன்னா அவங்க பண்ணுற ப்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்பவே கேவலமான மட்டமான இதில் இருக்குது. அதனால் யாருமே அதை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. அதனால் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்கள திருப்பியும் கெடுக்கலாம், அதை பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு வேலை ஆரம்பிக்கிறாங்க. சரி அவங்க பாரு நம்மளும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாமா ஆப்போசிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்பவே கேவலமான வேலை, அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவள் பண்ணுறது எல்லாமே கேவலமான வேலை. நம்ம ராஜேஸ்வரியை பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. நம்ம மல்லியை பிடிச்சவங்க ஷேர் பண்ணி விட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.